ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The Fermi energy is 5.51 electron volt. What is the average energy of free electron in silver at t is equal to 0 Kelvin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் வந்து ஃபெர்மி எனர்ஜி கொடுத்துருக்காங்க. ஃபெர்மி எனர்ஜி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி என்ன, அதாவது ஒரு மெட்டலில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னாலுமோ அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். பவுண்ட் ஆயிடுச்சுன்னா அது பவுண்ட் எலக்ட்ரான், அது வந்து கண்டக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகாது. அப்போ ஒரு மெட்டல்ஸ், அதாவது ஒரு கண்டெய்னரில் கேஸ் வந்து எப்படி ஃப்ரீயாக அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகுதோ அதை வந்து கேஸ் அப்படிமோ, அதே மாதிரி இந்த மெட்டலில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கிட்டு இங்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்மி கேஸ், அதாவது எலக்ட்ரான் கேஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன் ஃபெர்மி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெர்மியான்ஸ் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா ஸ்பின் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ். இப்போ இந்த மெட்டல்ஸில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னா அதாவது பவுண்ட் ஆகாமல், அதாவது அப்பர்மோஸ்ட் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக, அதாவது எதுவுமே வந்து பேர் ஆகாமல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் கண்டக்ஷன் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம், அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு எனர்ஜி லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபில்டு எனர்ஜி லெவல்ஸ் சொல்லுவோம் ஃபெர்மி எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த எனர்ஜி எந்த இதை ஆக்குபை பண்ணியிருக்கோம் அந்த எனர்ஜி லெவல்ஸ் வந்து எனர்ஜி அந்த லெவல் அப்படின்னா அந்த ஃபெர்மி லெவல் அப்படிமா, அதாவது மேக்ஸிமம் ஃபில்டு எனர்ஜி தான் பார்த்தீங்கன்னா ஃபெர்மி எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்மி எனர்ஜியோட வேல்யூ வந்து 5.51 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆவரேஜ் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆவரேஜ் எனர்ஜி தெரியுதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் நம்ம போட போகிறது இல்லை. இந்த டோட்டல் எனர்ஜிக்கான ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருந்து கண்டுபிடிச்சலாம். அப்போ இந்த டோட்டல் எனர்ஜிக்கும் ஃபெர்மி எனர்ஜிக்கும் ஆவரேஜ் எனர்ஜி இதுக்கெல்லாம் ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் டோட்டல் எனர்ஜி இ நாட் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த டோட்டல் எனர்ஜி இ நாட்டுக்கும் ஃபெர்மி எனர்ஜிக்கும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கும் இடைப்பட்ட ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 3/5 × n EF இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன். எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இ நாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி 3/5 × n டைம்ஸ் EF. n அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அதாவது பார்ட்டிகல்ஸ், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா EF அப்படிங்கிறது ஃபெர்மி எனர்ஜி, ரைட்டா? சரி, இப்போ இந்த n நம்ம கீழே கொண்டு வந்து வச்சுக்கோங்களேன். அப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா E0/n = 3/5 NEF அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த E0/n அதாவது டோட்டல் எனர்ஜி டிவைடட் பை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஐ மீன்ஸ் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், இது வந்து என்னன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எனர்ஜி. அப்போ இதான் பார்த்தீங்கன்னா எப்சிலான் நாட் இந்த ஹோல் பார், அதாவது பார் போடும். இந்த பார் போட்டோம்னா ஆவரேஜ் எனர்ஜி. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேபிட்டல் இ நாட்னு கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா எப்சிலான் நாட் அப்படின்னு கொடுத்துருந்தாலேயும் அது என்ன மீனிங் அப்படின்னா ஆவரேஜ் எனர்ஜி தான் மீன் பண்ணுது. நமக்கு எக்ஸாமினேஷனில் டோட்டல் எனர்ஜின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் ஒன்று வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். பட் நமக்கு வந்து ஆவரேஜ் எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா அதான் ஃபார்முலா. எதுன்னு பார்த்தீங்கன்னா 3/5 × EF ஃபெர்மி எனர்ஜி, ரைட்டா? அப்போ இதில் நம்ம ஜஸ்ட் இந்த ஃபெர்மி எனர்ஜியோட அந்த வேல்யூவை மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே போதுமானது. இந்த ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் தி சில்வர் மெட்டலோட ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ எப்சிலான் நாட் பார் = 3/5 × EF என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 5.51 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், இந்த 5ஐயும் இந்த 5.51 எலக்ட்ரான் வோல்ட்டையும் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 3.306 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும், ரைட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. இது நமக்கு ஜூலில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த எலக்ட்ரான் வோல்ட்டில் அப்படிங்கிற இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ்க்கு பதிலாக ஜஸ்ட்டு சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் 1.6 × 10⁻⁹ அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டாலே போதுமானது. நமக்கு வந்து அது என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலாக மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் இஸ் கனானிக்கல், அதாவது அந்த 4 ஆப்ஷனில் எது வந்து கனானிக்கல் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய பெரிய எக்ஸாமினேஷனில் கூட இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க. பட்டு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஃபார்மெட்டு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி 4 கொடுத்தாங்க. இது வந்து நான் சின்னதாக இருந்ததுனால இது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி காம்ப்ளிகேட்டாக கொடுத்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸை விட்டுருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா Q² வச்சுக்கோங்களேன். அந்த Q² பதிலாக ஆல்ஃபான்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த கிவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கனானிக்கல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ கனானிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அது ஃபர்ஸ்ட் இது கனானிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக நம்ம வந்து ப்ராப்ளத்தில் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. அன்னோன் பேராமீட்டர்ஸ் கூட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எப்படி வந்து கனானிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சான் ப்ராக்கெட். அந்த பாய்சான் ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட்
சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் Q கமா கேபிட்டல் P இது வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு, அதாவது இது அந்த ஸ்மால் q ஸ்மால் p அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ், அதாவது பொசிஷன் அண்ட் மொமெண்டம் கோஆர்டினேட்ஸ், அதாவது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். இப்போ இந்த கேபிட்டல் P அண்ட் கேபிட்டல் Q வந்து பார்த்தீங்கன்னா அனதர் நியூ செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ், மொமெண்டம் அண்டு பொசிஷன் கோஆர்டினேட்ஸ். ரைட்டா? சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். இது எதோட ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் ஸ்மால் q அண்ட் ஸ்மால் p. ரைட்டா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஃபிக்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். இது வந்து பாய்சான் ப்ராக்கெட். அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். பாய்சான் ப்ராக்கெட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு இதில் எப்படி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா டோ கேபிட்டல் Q டிவைடட் பை டோ ஸ்மால் q. ரைட்டா? இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம அந்த மாதிரி எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி, அதாவது ரெண்டுமே ப்ராடக்ட் தான். அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோ கேபிட்டல் P, இந்த கேபிட்டல் P டிவைடட் பை ஸ்மால் p. ரைட்டா? இந்த மாதிரி போட்டோம்னா ஸ்மால் p. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டோ p, அதாவது இதை கூட அப்படியே வச்சுக்கலாமே, டோ Q இந்த மேலே இருக்குது அப்படியே வச்சுக்கோங்க டோ Q. இந்த கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ் இதை அப்படியே மாற்றிக்கோங்க. அப்போ டோ ஸ்மால் p இன்ட்டு டோ இப்போ வந்து கேபிட்டல் P பை ஸ்மால் q. ரைட்டா? இப்போ இந்த பாய்சான் ப்ராக்கெட் ஈக்குவல் டு என்னன்னு வரணும், 1ன்னு வரணும். அது எப்போ 1 நமக்கு கிடைக்கும்னா இந்த கிவன் செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கனானிக்கலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து 1ன்னு இருக்கும். இந்த மாதிரி பாய்சான் ப்ராக்கெட்டுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிவன் கோஆர்டினேட்ஸ்க்கு அது என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். அது எப்போனா கனானிக்கலாக இருந்தால் மட்டும்தான், அதர்வைஸ் அது கனானிக்கலாக இருக்காது. அப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து இதில் எது வந்து கனானிக்கல் அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டா? செக் பண்ண சொன்னாங்கன்னா எது அப்படின்னு உண்மையில் கேட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஒன்று செக் பண்ணி தான் பார்க்கணும், வேற வழியே கிடையாது. ரைட்டா? சரி, அப்போ இந்த மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் 4 தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரைட்டா? சரி, நீ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று பார்த்துரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் P இருக்குது அண்ட் கேபிட்டல் Q இருக்குது. ரைட்டா? நமக்கு கேபிட்டல் P என்ன பண்ணுறோம்னா கேபிட்டல் P டோ கேபிட்டல் P டோ Q ஃபர்ஸ்ட் இருக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கணும். ரைட்டா? அப்போ இதை வந்து இந்த P வந்து Qவோட டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோ P பை டோ P. இது என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே P அப்படிங்கிற டேர்மு இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது 0 ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோ இந்த இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டோ Q பை டோ Q ஈக்குவல் டு நமக்கு இதில் Q அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து இது 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோ Q பை டோ P. ரைட்டா? இப்போ என்ன பார்த்தீங்கன்னா P இருக்குது. அப்போ அது 1. ரைட்டா? சரி, அப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அடுத்த தூக்கி அப்படிங்க போடணும். அப்போ டோ கேபிட்டல் டோ Q பை ஸ்மால் Q எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அப்போ இது என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த டேர்ம் இது 0, இது 1ஆவே இருந்தாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் 0வாக தான் இருக்கும். அப்போ இருந்தாலும் என்ன இருக்கு பாருங்க, டோ P பை டோ P என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இது 0 தான். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் மைனஸ் பாருங்க, இந்த இடத்துல வந்து டோ Q பை டோ P, இந்த இடத்துல டோ Q பை டோ P என்ன பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ரைட்டா? அப்போ என்ன பண்ணுங்க, இங்கிட்டு 1, ஆனால் இங்கே என்ன இருக்குது -1 இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராங்கு, ஏன்னா அது வந்து கனானிக்கலே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவாக தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் B எடுத்துக்குவோம். B எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் P இருக்குது, இங்கே கேபிட்டல் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே பெரும்பாலும் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ரைட்டா? இப்போ பாருங்கள் டோ P, ஏன்னா வந்து ஃபங்க்ஷன் நமக்கு என்ன பண்ணணும், ஸ்மால் Q தான், இங்கே ஸ்மால் Q அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் Q இருக்குது, இங்கே வந்து ஸ்மால் மைனஸ் P இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நெக்ஸ்ட் இது அப்போ P விட்டுடலாம். நெக்ஸ்ட் C வாங்க. C பாருங்க, Cயில் வந்து இங்கே கேபிட்டல் Q இருக்குது. அப்போ டோ Q டிவைடட் பை டோ Q. ரைட்டா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா Q அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது 0. நெக்ஸ்ட் டோ Q பை டோ ஸ்மால் P ஈக்குவல் டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா -1 இருக்குது. ரைட்டா? நெக்ஸ்ட் இதை பாருங்கள், இதை டோ P எடுத்துங்க. அப்போ டோ P டிவைடட் பை டோ Q என்ன இருக்கு பாருங்க 0. நெக்ஸ்ட் டோ P பை டோ P ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா -1. ரைட்டா? சரி, இது தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ டோ Q பை டோ Q என்ன இருக்கு பாருங்க 0வாக இருக்குது. அப்போ இது 0வாக வந்துடும். அப்போ 0. நெக்ஸ்ட் பாருங்க டோ P பை டோ P இங்கே -1 இருக்குது. அப்போ இது எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0வோட 0 தான் வரும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு எடுத்துட்டோம்னா இதுவும் 0 தான் வரும். அப்போ ரெண்டுமே 0 தான் கிடைக்குது. அப்போ ஈக்குவல் டு 1ன்னு வரல. ஸோ அதனால் ஆப்ஷன் சியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கனானிக்கல் கிடையாது. நெக்ஸ்ட் அப்போ இதுதான் கனானிக்கலாக இருக்கும், ஆப்ஷன் டி. இதை எப்படி வெரிஃபை பண்ணி பார்த்துருமா, அப்போ கேபிட்டல் Q இருக்குது. அப்போ டோ Q பை இது ஆப்ஷன் டி. ரைட்டா? அப்போ டோ Q பை டோ Q ஈக்குவல் டு என்ன பாருங்க, இதில் Q அப்படிங்கிற டேமே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 0. நெக்ஸ்ட் பாருங்க டோ Q பை டோ P. அப்போ என்ன பாருங்க P இருக்குது. அப்போ 1. நெக்ஸ்ட் இந்த கேபிட்டல் P டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டோ P பை டோ Q ஈக்குவல் டு -1. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே Q இருக்குல்ல, அது -1. நெக்ஸ்ட் பாருங்க டோ P பை
டோ பி ஈக்குவல் டு 0 ரைட்டா. சரி, இப்போ பாருங்க இந்த ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணாங்க பாருங்க. இங்கே இந்த ரெண்டையுமே நான் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆர்டரில் பண்ணுறேன், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது ரைட்டா. சரி, அப்போ டோ கியூ பை டோ கியூ என்ன இருக்கு பாருங்க 0, அதே மாதிரி டோ பி பை டோ பி 0. அப்போ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. சரியா, நெக்ஸ்ட் இந்த டோ கியூ பை டோ பி பாருங்க 1 இருக்குது. நெக்ஸ்ட் டோ பி பை டோ கியூ பாருங்க -1 இருக்குது ரைட்டா. அப்போ இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும், ப்ளஸ்ஸும் கிடைக்கும். அப்போ 1, அப்போ ஈக்குவல் டு 1. ஸோ இது மூலமா என்ன தெரியுது, ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஒன். அப்போ இந்த 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் டி தான் பார்த்தீங்கன்னா கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், வேறு எதுவுமே கனானிக்கல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி இது கனானிக்கலாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுற மெத்தட். நம்ம வந்து ப்ராப்பரான மெத்தட் வந்து கிளாஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி கூட நம்ம சால்வ் பண்ணலாம். அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஆன்சர் கொடுத்துருவாங்க, ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இதுதான், இது வந்து எந்த மாதிரியான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும் அப்படின்னு கூட கேட்பாங்க. அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ரைட்டா.